வெல்கம் டு ரயில்வே நண்பன் சிவா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஏஎல்பியோட சிபிடி 1 எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. கடந்த 22ஆம் தேதியிலேருந்து ஒரு 5 days வந்து நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ என்ன நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, சிபிடி 2க்கான எப்படி படிக்கிறது, சிலபஸ் என்ன, எந்த மாதிரி படிக்கிறது, அதுலேயும் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டாபிக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு கேட்டிங்க. என்னென்ன சிலபஸ்ஸு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற டாபிக்ஸை பற்றி தான். ஏன் சிபிடி 2ல் வந்து அந்த பேசிக் சயின்ஸ் இன்ஜினியரிங் டாபிக்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதிலிருந்து தான் ஒரு 40 கொஸ்டின்ஸ் வந்து இந்த டாபிக்ஸ்லேருந்து தான் கேட்கும். கம்மியான டாபிக்ஸ் தான் இருக்கும். ஸோ ஓரளவு நல்லா டாபிக் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா ஸ்கோர் பண்ணலாம் இந்த டாபிக்ஸில். ஏன்னா சிபிடி 2ல் பார்ட் ஏ தான் உங்களுடைய ஜாப்பை நிர்ணயிக்கிற ஒரு பார்ட் அப்படிங்க சொல்லலாம். ஏன்னா பார்ட் பி வந்து ட்ரேடு பேப்பர், அது எலிஜிபிலிட்டி தான். ஸோ வாங்க இப்போ வந்து ஒரு பேசிக்காக அப்படி தான் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ங்கிற டாபிக் ஆல்ரெடி நீங்கள் சிபிடி 1ல் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கும் போது அதிலே இருக்கும். ஸோ அதோட லைட்டாக ஒரு ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் மட்டும்தான் இங்கே இருக்கும். ஸோ வாங்க இப்போ இந்த வீடியோ எதுக்காண்டிங்கன்னா, நிறைய பேர் கேட்டுருந்தீங்க பேசிக் இன்ஜினியரிங் கிளாஸ் போடுங்க அப்படிங்கிறத. இது ஒரு டெமோ வீடியோ மாதிரி போடுறேன். இது நல்லா இருந்துச்சு, இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் சயின்ஸ் இன்ஜினியரிங் டாபிக்ஸில் ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் ட்ராயிங்ஸ் பற்றி இருக்கும். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், மாஸ் அண்ட் வெயிட்டு, டென்சிட்டி, ஒர்க்கு, பவரு, எனர்ஜி, ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி, ஹீட் அண்ட் டெம்பரேச்சர், பேசிக் எலக்ட்ரிசிட்டி, இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க சிபிடி 1க்கு சயின்ஸில். ஸோ இது ரிலேட்டடாக தான் கொஸ்டின்ஸு. வாங்க இப்போ வந்து யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸை மட்டும் இப்போ பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட்ஸ் மாதிரி தான். இதுதான் ஃபிசிக்கல் ஃபண்டமெண்டல்ஸ் என்னென்ன யூனிட்ஸ் இப்போ இதில் இருக்குன்ட்டு. ஸோ 6 சாப்டரில் இப்போ ஃபஸ்ட்டு யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ யூனிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து யூனிட் எதுனா ஒரு இன்டர்நேஷ்னலி அக்செப்டட் ஒரு மெஷர்மெண்ட் குவான்டிட்டிஸ், ஒரு எல்லா கண்ட்ரிலையும் ஒரு அக்செப்ட் பண்ணது, இன்டர்நேஷ்னலாக அக்செப்ட் பண்ண ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லலாம். குவான்டிட்டி அப்படின்னா ஒரு அளவு, ஒரு நம்பரையோ எதையோ ஒரு நியூமெரிக்கல் வேல்யூவாக வந்து கவுண்ட் பண்ணுறது தான் குவான்டிட்டி. இதே ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னா என்னென்னா, ஒரு தெரிஞ்ச அளவோட தெரியாத அளவை அளவிடுறதுக்கு பேர் தான் என்னென்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படிம்போம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேப் இருக்குது. ஒரு டேப்பை வச்சு ஒரு துணியை அளக்க போகிறோம். 1 மீட்டர் துணியை 2 மீட்டர் துணியை வாங்க போகிறீங்க அப்படின்னா, தெரிந்த அலகுனா டேப் வந்து ஒரு தெரிஞ்ச அலகு, தெரியாத அலகுனா துணி. ஸோ தெரிந்த அலகை தெரியாத அளவை வைத்து ஒப்பிடுவது தான் அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படிமோ. அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் என்னெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், அது ஒரு பொருளோட நிறை, அப்புறம் வந்து இன்னும் ஒரு பொருளோட லென்த்து, அது ஃபோர்ஸு, ஸ்பீடு, டிஸ்டன்ஸு, டிஸ்பிளேஸ்மெண்ட், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். இப்போ வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை வந்து 2 டைப்ஸாக பிரிப்பாங்க. ஒன்று ஸ்கேலார் குவான்டிட்டி, ஒன்று வெக்டார் குவான்டிட்டிஸ். ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒன்லி என்ன இருக்கும்னா ஒரே ஒரு எண் மதிப்பு மட்டும்தான் இருக்கும். அதுக்கு டைரக்ஷன், திசை மதிப்பு கிடையாது. ஸ்கேலார்னால் ஒன்லி எண் மதிப்பு மட்டும்தான் இருக்கும். இதே வெக்டார் குவான்டிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண் மதிப்பும் ப்ளஸ் அதோடைய திசையும் இருக்கும். அதாவது மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கதான் வெக்டார் குவான்டிட்டிஸ். சரியா? இப்போ ஸ்கேலார் குவான்டிட்டிஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, மாஸ், டெம்பரேச்சர், டென்சிட்டி, வால்யூம், எலக்ட்ரிக் கரண்ட், ஒர்க்கு லென்த்து, டைமு, ப்ரெஷரு, ஒர்க், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் குவான்டிட்டி. இதே வெக்டார் குவான்டிட்டிஸில் பார்த்தோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, லீனியர் மூமெண்டம், ஆங்குலர் வெலாசிட்டி, டார்க்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி, எலக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, கரண்ட் டென்சிட்டி, வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், ஃபோர்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெக்டார் குவான்டிட்டி. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். சரியா? அப்புறம் இப்போ ஏன் இதுக்கு வெக்டார் குவான்டிட்டிக்கும் இதுக்கு முக்கிய டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேலாரில் மாஸோட அளவு என்ன? மாஸ்னா கிலோகிராம் மட்டும்தான் சொல்லுவோம். அதுதான் ஸ்கேலார் குவான்டிட்டி. இது கிலோகிராம் வந்து வடக்கு, கிலோகிராம் தெற்கு அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ அதுக்கு வந்து டைரக்ஷன் கிடையாது. அதே டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? இடப்பெயர்ச்சி அப்படின்னு அர்த்தம். இதுக்கு வந்து 2 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி, 2 கிலோமீட்டர் தெற்கு நோக்கி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் 2 கிலோமீட்டருங்கிறது மேக்னிடியூட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வடக்கு தெற்கு நோக்கிங்கிறது டைரக்ஷன். இதான் ரெண்டுக்குள்ள மெயின் டிஃபரன்ஸ்.
அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதே தான் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸை தான் அங்கேயே அப்படியே சொல்லியிருப்பாங்க என்ன ஏதுன்னு. அது மெஷர் எனி குவான்டிட்டிஸை டிஃபனைட் அண்ட் சப்ஸ்டன்ஷியல் அமௌண்ட் ஆஃப், அது தெரிஞ்சு மறுபடி அதே தான் நல்லா தெரிஞ்ச அளவுகளை வைத்து தெரியாத அளவை அளக்க பயன்படுத்தப்படுவதான் சொல்லியிருப்பாங்க. இப்போ யூனிட்ஸை வந்து நம்ம 2 டைப்ஸாக பிடிப்பாங்க. எப்படின்னா ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அண்டு டெரிவேட்டிவ் யூனிட்ஸ், அதாவது அடிப்படை அலகுகள் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று வழி அலகுகள்னு சொல்லுவோம். ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அப்படின்னா இது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ஸ்டாண்டர்டான யூனிட்ஸ், அதுதான் ஸ்டாண்டர்டான யூனிட்ஸ், அந்த யூனிட்டு ஒரு இதை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். டெரிவேட்டிவ் யூனிட்ஸ்னால் அந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்லேருந்து 1 or 2 யூனிட்ஸ் வந்து சேர்ந்து உருவாகிறது தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டெரிவேட்டிவ் யூனிட்ஸ். அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, அது இன்னொரு ஸ்டாண்டர்டோட சார்ந்து இல்லாமல் இருந்தால் அது வந்து ஃபண்டமெண்டல் யூனிட்டு. 2-3 யூனிட்ஸ் சேர்ந்து ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட் சேர்ந்து இன்னொரு யூனிட் வந்துச்சுன்னா அது வந்து டெரிவேட்டிவ் யூனிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது முக்கியமானது பார்த்துக்கோங்க. ஃபண்டமெண்டல் யூனிட்ஸுங்கிறது அடிப்படை அலகுகள் மொத்தம் 7 டைப்ஸ் இருக்குது. அதில் என்ன லென்த்து, மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், லூமினஸ் இன்டென்சிட்டி, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். இதே பார்த்தீங்கன்னா இப்போ டெரிவேட்டிவ் யூனிட் வந்து நிறையா இருக்குது. அதில் ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ், மொமெண்டம், ஒர்க்கு, டென்சிட்டி அண்ட் டெரிவேட்டிவ் யூனிட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ் யூனிட்ஸ். இப்போ சிஸ்டம்ஸ் ஆஃப் யூனிட், இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எப்படி மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் இருந்துச்சுன்னா சிஜிஎஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க. சீனா சென்டிமீட்டர், ஜீனா கிராம், அடுத்து எஸ்னா செகண்ட் சிஸ்டம், அதே எஃப்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன, எஃப்னா என்னென்னா ஃபுட், பீனா ஃபவுண்ட், எஸ்னா செகண்ட் சிஸ்டம். அதே எம்கேஎஸ் சிஸ்டம் சொல்லுவோம், மீட்டர் கிலோகிராம் செகண்டு. அதே எஸ்ஐ சிஸ்டம் சொல்லுவோம், அதுதான் இப்போ எல்லோரும் ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணியிருக்க சிஸ்டம், இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1960 இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லா கண்ட்ரிலையும் ஒரு ஸ்டாண்டர்டான யூனிட் தான் அப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் பாருங்கள், இந்த இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் வெயிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் ஹெல்ட் அட் ஜெனீவா இன் 1960 the SI system of units was adopted and accepted on the basis of the comprehensive consensus அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா 2 பாயிண்ட் இது வந்து கொஸ்டின் கேட்கலாம். ஒன்று வந்து எஸ்ஐ யூனிட் வந்து எப்போ வந்து எல்லா கண்ட்ரியும் ஸ்டாண்டர்டாக யூனிட் எடுத்து கொண்டு வந்தாங்கன்னா 1960. அப்புறம் இந்த ஸ்டாண்டர்டான கமிட்டி எங்கே முடிவு பண்ணாங்க அப்படின்னா ஜெனீவாவில் வச்சு முடிவு பண்ணாங்கன்னு அர்த்தம். சரியா? இப்போ இந்த எஸ்ஐ சிஸ்டம் வந்து எதை ஃபேஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி 3 பார்த்தோம்ல, சிஜிஎஸ், எஃப்பிஎஸ், எம்கேஎஸ். அந்த எம்கேஎஸ் இருக்குல்ல, மீட்டர் கிலோகிராம் செகண்ட், அதை ஃபேஸ் பண்ணி தான் இந்த எஸ்ஐ சிஸ்டம் வந்திருக்கு. இப்போ அந்த 7 ஃபண்டமெண்டல் யூனிட்டையும் 2 சப்ளிமெண்ட்ரி யூனிட்டையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபண்டமெண்டல் யூனிட்லேருந்து லென்த்து, அதோட யூனிட் ஆல்ரெடி தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு, மீட்டர், அதோட சிம்பிள் வந்து அந்த பாருங்கள் ஸ்மால் லெட்டரில் இருக்கும். அதே மாஸோட யூனிட் வந்து கிலோகிராம், டைமுக்கு செகண்டு, எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ஆம்பியர், டெம்பரேச்சருக்கு கெல்வின், லூமினஸ் இன்டென்சிட்டி அப்படின்னா கேண்டிலா, ஒளிச்செறிவு, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அது பொருட்களின் மூலக்கூறுகள் வந்து மோல். இதெல்லாம் ஏறும் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிப்படை அலகு ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் மொத்தம் 7. இதே 2 சப்ளிமெண்ட்ரி யூனிட் இருக்குன்னு சொல்லுவோம். அது என்னென்னா பிளேன் ஆங்கிள், தலை கோணம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ரேடியன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று சாலிட் ஆங்கிள், திடக்கோணம், அதை ஸ்ட்ரேடியன் சொல்லுவோம். இது 2 சப்ளிமெண்ட்ரி யூனிட். ஃபண்டமெண்டல் யூனிட் வேறு, சப்ளிமெண்ட்ரி யூனிட் வேறு. சரியா? அதாவது அடிப்படை அலகுகள், இது வந்து துணை அலகுகள். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த டெரிவேட்டிவ் குவான்டிட்டிஸ் அண்ட் தேர் யூனிட்ஸ் அதே தான். அந்த இப்போ டெரிவேட்டிவ் குவான்டிட்டி எப்படி சொன்னோம், ஆல்ரெடி 2, 3 ஃபண்டமெண்டல் யூனிட் சேர்ந்து உருவாகிறது தான் என்ன சொன்னோம், டெரிவேட்டிவ் குவான்டிட்டி சொன்னோம். அதே மாதிரி ஏரியாங்கிற பாருங்கள், லென்த்து அண்டு பெர்த்து ரெண்டுமே 1 m மீட்ரு, 2 m சேர்ந்து m². வால்யூம், ஏரியா அண்ட் ஹைட்டு, m3. ஆக்சிலரேஷன் என்னது, வால்யூம் பர் டைம், வெலாசிட்டி பர் டைம், இந்த மாதிரி ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக இருக்கும். இது ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதுக்கும் யூனிட், கரண்ட் டென்சிட்டி, மேக்னெட்டிக் இண்டக்ஷன், இதெல்லாம் யூனிட் இருக்குது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூனிட் ஆஃப் அஸ்ட்ரானமிக்கல் டிஸ்டன்ஸ். இவ்வளோ ஷார்ட்டாக தான் இருந்தீங்கன்னா லாஸ்ட் டைமாக இதை ப்ரிப்பேர் பண்ணக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, அது படிச்சிருப்பீங்க. இப்போ அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட சராசரி தொலைவு அப்படிங்கிறது தான் ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் ஈக்குவல் டு
1.5 × 10⁻11 மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ஆவரேஜ். இது வந்து அப்போ சொல்லுவாங்க 4 கொஸ்டின் என்ன சொல்லுவாங்கன்னா, கீழ்கண்டவற்றுள் டிஸ்டன்ஸை சார்ந்தது எது அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஒன்று அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் கொடுத்து மற்றெல்லாம் வேறு ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஸோ அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டுங்கிறது ஒரு டிஸ்டன்ஸை குறிக்கிறக்குள்ள தான். ஓகேவா? அப்புறம் லைட் இயர் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுவும் டிஸ்டன்ஸ் அளவிடக்குள்ள தான். எப்படின்னு பார்த்தோம்னா, திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த லைட் இன் த வேக்யூம் இன் 1 இயர். 1 இயரில் ஒரு வெற்றிடத்தில் ஒளி செல்லக்கூடிய தூரம் தான் என்னது, ஒரு லைட் இயர். அது எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 9.46 × 10⁻15 மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து பார்செக் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் டிஸ்டன்ஸை ரிலேட்டடாக வர்றது தான். இது எப்படின்னா, இதுதான் ஒரு லார்ஜ் யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ். அதாவது அப்படின்னா, இப்போ நம்ம சூரியனுக்கும் பூமிக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் சொல்கிறோம், ஒளி ஓராண்டு கடக்கிறதுக்கு டிஸ்டன்ஸ் சொல்கிறோம். இதை விட மிகப்பெரிய டிஸ்டன்ஸ் அளவிடக்கூடியது தான் அந்த பார்செக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு பாலைவனத்தில் இருக்கோம், அதில் பூமியில் இருக்கும். அதே மாதிரி நிறைய கோள்கள் இருக்கும்ல, அந்த கோள்களுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸை குறிக்கக்கூடியதான் அந்த இது. அதான் பார்த்தீங்கன்னா 1 பார்செக் = 3.08 × 10⁻16 மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ அடுத்து பாருங்கள், இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ் ஆஃப் லென்த் சொல்லுவோம். இது ஆல்ரெடி உங்களுக்கு பேசிக்ஸ் தான். 1 கிலோமீட்டர் = 1000 மீட்டர்ஸ். 1 மைல்னா 1.6 கிலோமீட்டர். யூனிட் ஆஃப் மாஸில் பார்த்தீங்கன்னா 1 ounce 28.35 கிராம். 1 குண்டால்னா 100 கிலோ. 1 மெட்ரிக் டன்னா 1000 கிலோ. யூனிட் ஆஃப் டைமில் 1 லூனர் மந்த்னா 28 டேஸ். ஒரு சோலார் மந்த் அப்படின்னா 30 or 31 டேஸ் வரும். இதெல்லாம் மிக கின் பாயிண்ட்ஸு. கண்டிப்பாக இதை பார்த்துங்க, இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வரும். 1 லிட்டர்னா 1000 cubic சென்டிமீட்டர். 1 கேலன்னா 3.785 லிட்டர்ஸ். அதே தான் இங்கே ரீகால் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னா என்ன, லைட் இயர்னா என்ன, பார்செக், இதெல்லாம் நீங்கள் சொல்லிடுவீங்க. நான் அந்த 10⁻11 10⁻15 10⁻16 அதை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் 1.5 ஞாபகம் வந்துடும். இன்ட்டு 10⁻11 10⁻15 ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டுக்கு இன்ட்டு 10⁻11 போடுவோம், லைட் இயருக்கு இன்ட்டு 10⁻15 போடுவோம், மாற்றிக்கூடாது. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இதிலேருந்து ஒரு ஷார்ட்டாக ப்ரீவியஸ் இயர்ஸில் நம்ம ஆர்ஆர்பி கேட்ட கொஸ்டின்ஸை பாருங்கள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஹேஸ் ஒன்லி மேக்னிடியூட் அண்ட் நோ டைரக்ஷன். அதாவது கீழ்கண்டவற்றில் ஸ்கேலார் குவான்டிட்டி எதுன்னு கேட்குறாங்க. அதாவது மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும், டைரக்ஷன் இருக்காது அப்படிங்கிறாங்க. வெலாசிட்டி பார்த்துட்டிங்கன்னா, வெலாசிட்டிக்கு அது வந்து வெக்டார் குவான்டிட்டி, ஃபோர்ஸ் வெக்டார் குவான்டிட்டி, மொமெண்டமும் வெக்டார் குவான்டிட்டி. ஒர்க்கு மட்டும்தான் அப்படின்னா அது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ அது மட்டும்தான், மேக்னிடியூட் மட்டும் இருக்கும், டைரக்ஷன் இருக்காது. அப்புறம் ஆல் ஃபோர்ஸஸ், அது ஒரு எல்லா விசையும் என்ன இருக்கும், ஃபோர்ஸ்னால என்னது, அது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஸோ அதுக்கு மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த யூனிட் ஆஃப் மொமெண்டத்தோடைய ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா பி மாதிரி போட்டு எம்பின்னு சொல்லுவோம், மாஸ் இன்டு வெலாசிட்டின்னு. ஸோ அந்த மாஸுக்கு கிலோகிராம், வெலாசிட்டிக்கோட ஃபார்முலா வந்து மீட்டர்/செகண்ட். ஸோ கிலோகிராம் மீட்டர்/s இன்வெர்ஸ்னு சொல்லி அதோட ஃபார்முலா. இப்போ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இது என்னது, ஆம்பியர். அதுதான் அதோடைய ஆன்சர். அப்போ பார்த்தீங்கன்னா லைட் இயர் இஸ் த மெஷர்மெண்ட் ஆஃப், சொன்னல லைட் இயர் வந்து சொல்கிறோம்ல, அது வந்து எதை மெஷர் பண்ணுறது, அதாவது ஸ்பீட் ஆஃப் த ஏரோப்ளைனையா, ஸ்பீட் ஆஃப் லைட்டையா, ஸ்டெல்லார் டிஸ்டன்ஸா, ஸ்பீட் ஆஃப் த ராக்கெட்ஸா. அது லைட் இயர், அஸ்ட்ரானமிக்கல் இயர், பார்செக், இதெல்லாம் எதை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா டிஸ்டன்ஸை தான் மென்ஷன் பண்ணோம். ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டிக்கல் மைல் இஸ் த யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் யூஸ்ட் இன். நாட்டிக்கல் மைல் சொல்லுவோம். இப்போ நம்ம நார்மலாக நம்ம ட்ராவல் பண்ணுறத கிலோமீட்டர்னு சொல்லுவோம். இதே கடலில் வந்து கப்பல்களை வந்து மாலுமிகள்லாம் என்ன சொல்லுவாங்க, நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கப்பல் அப்படின்னால என்னாச்சு, நேவிகேஷன். அங்கே தான் என்ன செய்வாங்க, நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்லுவாங்க நண்பர்களே. ஸோ இதுக்கப்புறம் இது போக இன்னும் எக்ஸ்டென்ஸாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவை பொறுத்து தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்காக ரெடியாக இருப்பேன். நன்றி, வணக்கம்.